மஹிந்திரா நிறுவனத்தின் தார் வாகனம் 650 மில்லிமீட்டர் அளவுக்கு தண்ணீரில் சீறி பாய்ந்து செல்லும் திறன் மிக்கது என்று சொல்லப்பட்டதால் பலர் மழைக்காலங்களில் தார் வாகனத்தை நம்பிக்கையுடன் மழைநீரில் ஓட்டிச் செல்கின்றனர். அந்த வகையில் சென்னையில் தார் வாகனத்தை நம்பி தண்ணீருக்குள் ஓட்டிச் சென்ற இளைஞர் ஒருவர் தண்ணீரில் சிக்கி தவிக்கும் நிலை ஏற்பட்டது. சென்னையில் தொடர்ச்சியாக விட்டு கனமழை பெய்து வருவதால் புறநகர் பகுதிகளில் தாழ்வான பகுதிகளில் மழைநீர் வெள்ளம் போல தேங்கியது. சென்னை பழவந்தாங்கல் சுரங்கப்பாதையில் மழைநீர் இடுப்பளவிற்கு தேங்கிய நிலையில் வாகனங்கள் செல்ல போக்குவரத்து போலீசார் தடை விதித்தனர். அப்போது தார் ஓட்டி வந்த இளைஞர் ஒருவர் தனது வாகனம் தண்ணீரில் போட் போல சர்ரென செல்லும் என கூறி சொல் பேச்சு கேளாமல் தேங்கியிருந்த தண்ணீருக்குள் தனது தார் வாகனத்தை இறக்கி டிரைவ் செய்தார். சரியாக நடுப்பகுதியில் முக்கி முணங்கிய தார் தண்ணீரில் நகராமல் சிக்கிக் கொண்டது. இதையடுத்து தண்ணீரில் சிக்கிய தார் வாகனத்தை பாரம்பரிய முறைப்படி தள்ளிச் செல்லும் நிலை ஏற்பட்டது. தொடர்ந்து சுரங்கப்பாதைக்கு மேலே தள்ளிச் செல்ல சிரமம் ஏற்பட்டதால் இழுவை சக்தி மிக்க மற்றொரு தார் வாகனத்தை கொண்டு வந்து அதனை இழுத்துச் செல்லும் நிலை ஏற்பட்டது. பழைய மாடல் தார் என்பதால் தண்ணீரில் சிக்கியிருக்கலாம் என்ற மோட்டார் வாகன விமர்சகர்கள் ஓட்டுநரின் திறமையை பொறுத்து தண்ணீரில் செல்லும் திறன் மாறுபடும் என்றனர். மேலும் ஆழம் தெரியாமல் வாகனங்களை மழைநீரில் இறக்கினால் பெரிய அளவில் செலவுகளை இழுத்து வைத்துவிடும் என்றும் எச்சரிக்கின்றனர். பாலிமர் செய்திகளுக்காக செய்தியாளர் சரவணகுமார் மற்றும் வேல்ராஜ்.